வணக்கம். திருச்சி மாரிஸ் தியேட்டர் பக்கத்தில் கோட்டை ஸ்டேஷன் ரயில்வே மேம்பாலம், மிகவும் பழமையான அந்த ரயில்வே மேம்பாலம், அதாவது 157 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான அந்த மேம்பாலத்தை இடிச்சிட்டு புதிதாக ஒரு மேம்பாலம் அந்த இடத்துல கட்டிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்ற தகவல்களை நம்ம பார்த்திருப்போம். இப்போ அந்த வேலை முடிஞ்சிருச்சா, எப்போது இந்த மாரிஸ் தியேட்டர் மேம்பாலம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா போக்குவரத்திற்கு ரொம்ப சுத்தி வர வேண்டியத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு தகவலும், இந்த பாலம் வேலை முடிஞ்சிருக்குமா இல்லை இன்னும் முடியலையா, எப்பதான் இந்த பாலம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க. அதனால தற்போது அந்த பாலத்தோட வேலைகள் என்ன மாதிரியான வேலைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் பற்றிய வீடியோ, காவிரி வைகை குண்டாறு இணைப்பு சம்பந்தப்பட்ட அதனோட கட்டுமான பணிகள் பற்றிய வீடியோ, திருச்சி சூரியூர்ல ஜல்லிக்கட்டு மைதானம், சிப்காட் தொழில்பேட்டை, இப்படி இன்னும் பல திட்டங்கள் அந்த பகுதியில் செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க, அது பற்றிய வீடியோ, இப்படி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் நீங்க பார்க்கலாம். இந்த மாரிஸ் தியேட்டர் பக்கத்துல கட்டப்பட்டு வருகின்ற இந்த மிகப்பெரிய மேம்பாலத்தோட கட்டுமான பணிகள் பற்றி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே இன்னும் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கும்போது நண்பர்கள் இதை பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த மாரிஸ் தியேட்டர் மேம்பாலம் வேலை முடிஞ்சிருச்சா, எப்போது இந்த பாலம் திறப்பு விழா காணும், அது பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் இன்னும் இந்த பால கட்டுமான பணிகள் பற்றி எதிர்பார்த்த அனைவருக்காகவும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பதிவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க, யாரெல்லாம் இந்த வீடியோ பதிவை பத்தி எதிர்பார்த்தீங்க, தற்போது நீங்க எங்க இருந்து, எந்த ஊர்ல இருந்து நம்மளோட வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நாம மாரிஸ் தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இந்த கோட்டை ஸ்டேஷன் ரயில்வே மேம்பாலம், கோட்டை ஸ்டேஷன் ரயில்வே மேம்பாலத்தோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2023 இந்த பாலம் கட்டுவதற்கான அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 2024 இதனுடைய வேலைகள் துவங்கினாங்க. இப்ப 2025 இந்த வேலைகள் இறுதி கட்டத்தில் இருக்கு. எப்படியும் இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆகும் நினைக்கிறேன் இதோட வேலைகள் முழுவதுமாக நிறைவு பெறுவதற்கு. திருச்சி நகர் பகுதிக்குள்ள உள்ள ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இந்த கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். இந்த கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் நிறைய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு சேரும். அதாவது எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் இந்த வழியாக வரக்கூடிய ட்ரெயின் எல்லாமே பார்த்தோம்னா இந்த கோட்டை ஸ்டேஷன் அதுக்கப்புறம் தான் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு சேரும். மாரிஸ் தியேட்டர் அமைந்துள்ள அந்த பக்கம் கோட்டை ஸ்டேஷன் ரயில்வே மேம்பாலத்தோட கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பகுதியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே இதுக்கு ஆப்போசிட்ல, அதாவது தில்லைநகர், உறையூர் அந்த பக்கம் இருந்து வரும்போது இப்போ இன்னும் சொல்லப்போனா பாஸ்போர்ட் ஆபீஸ், மெகாஸ்டார் சினிமா தியேட்டர் இந்த பகுதியில, அந்த பகுதியில இன்னும் ஆப்போசிட் சைட்ல என்ன பண்ண டைரக்டா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போக முடியாது. அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்துட்டோம், இந்த மாரிஸ் தியேட்டர் அமைந்துள்ள இந்த பக்கம் பார்த்துட்டோம். இதுக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவை உங்க நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல அல்லது ஃபேஸ்புக்லயும் ஷேர் பண்ணுங்க. திருச்சியில மிகவும் பிரபலமான சினிமா தியேட்டருக்கு அமைந்துள்ள பகுதி இந்த பகுதி தான். முக்கியமாக இந்த மெகாஸ்டார், அதுக்கப்புறம் மாரிஸ் தியேட்டர், அப்புறம் நம்ம மலைக்கோட்டைக்கு செல்லக்கூடிய அந்த முக்கியமான ரயில்வே மேம்பாலம் இந்த கோட்டை ஸ்டேஷன் ரயில்வே மேம்பாலம் அல்லது மாரிஸ் தியேட்டர் மேம்பாலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரிஸ் தியேட்டர் மேம்பாலத்தோட கட்டுமான பணிகள் இந்த பகுதியில் என்ன நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி மாரிஸ் தியேட்டர் பக்கம் இருந்து அதனோட வேலைகள் என்ன நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ மெகாஸ்டார் சினிமா தியேட்டர், அதாவது பாஸ்போர்ட் ஆபீஸ், தில்லைநகர்ல இருந்து வரக்கூடிய அந்த பகுதியில இருந்து அந்த காட்சிகள், அங்கே என்ன மாதிரியான வேலைகள், அந்த பகுதியில என்ன மாதிரியான வேலைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வீடியோ. ஏன்னா ஓராண்டுகளுக்கு மேலாக
இந்த வேலைகள், இந்த பாலத்தின் கட்டுமான பணிகளோட வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம வந்து நிறைய பேர் செய்திகளில் பார்த்துருப்போம். இருந்தாலும் அங்கு தற்போதைய நிலவரம் என்ன, எந்த நிலையில் அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது, எப்போதான் இந்த வேலை முடியும், நம்ம சில நேரம் நகர்ப்பகுதிகளில் வரும்போது இந்த பாலம் வேலை நடைபெறுகிறத வந்து மறந்துட்டு ஸோ இந்த வழியாக நம்ம போனால் சீக்கிரம் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருவோம். ஆனால் கிட்ட வந்ததுக்கப்புறம், அந்த சிக்னல் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஞாபகம் இன்னும் இந்த பாலம் வேற வேலை முடியலையே, மறந்துட்டு இங்கே வந்துட்டோமே அப்படின்னு. அதனால இந்த பாலம் வந்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நகர்ப்பகுதிகளில் டிராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு வந்து. அதனால நீங்கள் நகர்ப்பகுதிகளில் டிராவல் பண்ணும்போது அல்லது வெளியூரில் இருக்கிறீங்க, இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஸோ இன்னும் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து திருச்சிக்கு வர்றீங்க, அப்போ நம்ம வந்து டிரைவிங் பண்ணும்போது இந்த வழியாக நம்ம வந்து வருவதற்கு இந்த பாலம் வேலை முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நம்ம வந்து இந்த நகர்ப்பகுதிகளில் நம்ம வந்து டிரைவிங் பண்ணலாம். திருச்சி மாரிஸ் தியேட்டர் மேம்பாலம், அதாவது கோட்டை ஸ்டேஷன் ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான வேலைகள் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோம். நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு யாரெல்லாம் இந்த வீடியோ பதிவை நீங்க வந்து எதிர்பார்த்தீங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டில இருந்து நம்மளோட வீடியோ பதிவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல திருச்சியை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்கு, அதையும் பார்க்காதவங்க நீங்க வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பதிவை உங்க நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல அல்லது ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.